ஹலோ! எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்சிஇஆர்டி, சிபிஎஸ்இ கிளாஸ் 12 மேத்தமெட்டிக்ஸ் வால்யூம் 2ல டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்னு ஒரு சாப்டர் இருக்குல்லடா, அதில எக்சர்சைஸ் நம்பர் நமக்கு 9.3 அதில கொஸ்டின் நம்பர் 10 அதுதான் இந்த வீடியோல நம்ம சால்வ் பண்ண போறோம். சால்வ் பண்ணி சில கான்செப்ட் லேர்ன் பண்ணலாங்கிறது தான் அந்த வீடியோவுடைய ஐடியா. அந்த கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த ஜெனரல் சொல்யூஷன் of e power x tan y dx plus 1 minus e power x secant square y dy equal to 0. இப்போ இந்த கொஸ்டின் தான் சால்வ் பண்ண போகிறோம். இந்த எக்ஸசைஸ் எதுக்காக டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னா, வேரியபிள் செப்பரபிள் மூலமாக சால்வ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸை கண்டினியூஸாக டெடிகேட் பண்ணியிருக்காங்க. இதில் உள்ள ஒவ்வொரு ப்ராப்ளமும் வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் மூலமாக நம்ம சால்வ் பண்ணணும். வேரியபிள் செப்பரபிள் மெத்தட் அதை எழுதிக்கிறேன். ஓகே, வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்னா என்ன? இது ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோ. இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் எல்லா கொஸ்டினுக்குமே நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். இது ஒரு சீரீஸ் மாதிரி இருக்கும். அதில் நம்ம ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த ஈக்குவேஷனில் உங்களுக்கு என்னென்ன வேரியபிள்லாம் இருக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும். இங்கே வேரியபிள் எக்ஸ் இருக்குது, வேரியபிள் ஒய் இருக்குது. நீங்கள் சொல்லலாம், சார் டி அப்படிங்கிறது ஒரு வேரியபிள் தானே நீ கேட்கலாம். அது வேரியபிள் இல்லை, அது பேர் டிஃப்ரென்ஷியல் ஆப்ரேட்டர். இந்த டேனு, சீக்கனு இதெல்லாம் டிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனுக்கான எழுதக்கூடிய தகவல்கள். அதனால் அதெல்லாம் நமக்கு இது கிடையாது, வேரியபிள்ஸ் கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள்ஸ் நமக்கு என்னென்னலாம் இருக்குது? எக்ஸும் ஒய்யும். அது மட்டும் தான் நமக்கு வேரியபிளாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, எக்ஸ் வேரியபிள் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனையுமே நம்ம ஒரு சைடில் வச்சுக்க போகிறோம். ஒய் வேரியபிள் இருக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷனுமே இன்னொரு சைடில் வச்சுக்க போகிறோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் வந்து எக்ஸ் வேரியபிள் எல்லாத்தையும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறேன், ஒய் வேரியபிள் இருக்கிற எல்லாத்தையும் ரைட் சைடில் வச்சுக்கிறேன். அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஃபுல் செட் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குல்ல, இந்த டேர்மை முழுசுத்தையும் நான் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போக போகிறேன். இந்த இடத்துல எனக்கு ப்ளஸ் இருக்குது, அந்த பக்கம் நான் எடுத்துகிட்டு போகும்போது வாட் ஹேப்பன்ஸ், இட் பிகம்ஸ் மைனஸாக எனக்கு மாறிடும். எழுதலாமா? இப்போது நான் சொல்யூஷன் முதல்ல எழுதிட்டு ஐ வில் ஸ்டார்ட் இட். ஆரம்பிக்கிறேன். சொல்யூஷன் லெஃப்ட் சைடில் நான் யாரை வச்சுக்க போகிறேன்? இ பவர் எக்ஸ் டேன் ஒய் டிஎக்ஸ் நான் வச்சுக்கிறேன். ரைட் சைடில் நான் யார் எடுத்துகிட்டு போகிறேன்? மைனஸ் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் சீக்கண்ட் ஸ்கொயர் ஒய் டிஒய் எழுதியாச்சா? சரி, இப்போது நான் இன்னும் எனக்கு எல்லா வேரியபிள்ஸும் லெஃப்ட் சைடில் வந்துச்சா? இந்த லெஃப்ட் சைடில் நான் எக்ஸ் வைக்க போகிறேன்னு முடிவு பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் நான் ஒய் வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ லெஃப்ட் சைடில் எனக்கு ஸ்டில் எனக்கு என்ன இருக்குன்னா, எனக்கு ஒய் இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம், அதை நான் அந்த சைடு ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு போயிருந்தேன். இன்னும் பார்த்தீங்கன்னா, அதே இது ரைட் சைடில் எனக்கு எக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அதையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஐம் கோயிங் டு டேக் இட் ஆன் தி லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகே, ஸோ என்ன பண்ணுறேன், e power x dx the whole divided by 1 minus e power x that is equal to, நான் tan y இந்த பக்கம் எடுத்து வந்துடலாமா? ஸோ secant square y dy divided by tan y எழுதியாச்சாடா? ஃபைன். இப்போ நான் அடுத்து என்ன பண்ணலாம், இங்கே ஒரு மைனஸ் இருந்துச்சுல, அந்த மைனஸை விட்டேன் பாருங்கள். ஸோ யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். நீங்கள் எழுதும்போது இந்த மைனஸ் இந்த ப்ளஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிடக்கூடாது. ஓகேவா? சரி, இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? ஏற்கனவே வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, ஸோ உங்களுக்கு அந்த வீடியோ எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். அந்த டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் வில் லெட் யூ நோ, அதை கொடுத்துருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ இதை நீங்கள் எப்படி இன்டகிரேட் பண்ணணும், இதை எப்படி இன்டகிரேட் பண்ணலாம்? ஒரு ரூல் நான் உங்களுக்கு இந்த சில வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போது இன்டகிரேஷன் ஆஃப் கீழே வந்து ஒரு ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ், ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, டினாமினேட்டரில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா, இதனுடைய இன்டகிரேஷன் என்னென்னா log ஆஃப் மாடுலஸ் ஆஃப் டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படி எழுதிக்கலாம், ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு 1 மைனஸ் இ பவர் எக்ஸை நான் இன்டகிரேட் பண்ணால், இப்போ இன்டகிரேட் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், இஃப் யூ டிஃபரன்ஷியேட் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0,
மைனஸ் இ பவர் எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன வந்திருக்கு, மைனஸ் இ பவர் எக்ஸ் வரணும். ஆனால் எனக்கு மைனஸ் இல்லை. ஸோ டோன்ட் வரி. இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், இந்த மைனஸ் நான் இங்கே இருக்கிற மைனஸ் நான் இந்த பக்கம் எடுத்து வந்துட்டுமா, இங்கே இந்த பக்கத்தில் எழுதிட்டாலும் எழுதலாம். ஐ கேன் டேக் இட். ஸோ ஸ்டில் இட் ஒர்க்ஸ். அப்படி வந்துடுச்சா? ஸோ அப்புறம் நான் என்ன பண்ணலாம், கீழே இருக்கக்கூடிய லாக் ஆஃப் என்ன எழுதலாம், மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே. ஸோ கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனுடைய டெரிவேட்டிவ் நியூமரேட்டரில் இருந்தால் லாக் ஆஃப் கீழே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். இஸ் இட் ஓகே? சரி, இப்போ எழுதிட்டு அடுத்த ஈக்குவல் டு போட்டுக்கலாம். இப்போ tan ஒய்யை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், tan ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் ஒய், அப்படி தானே? ஸோ அப்படின்னா இதை எப்படி லெஃப்ட் சைடில் எப்படி எழுதிக்கலாம், ரைட் சைடில் எப்படி எழுதிக்கலாம், லாக் ஆஃப் நான் என்ன எழுதிக்கலாம், tan ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். tan ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் ஒய், அதனால் இப்படி எழுதியாச்சு. ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன், நான் சி இருக்கா, நான் சீனே எழுதிக்கிறேன். இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. இப்போ நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதலாமா? ஸோ இப்போ எனக்கு ரைட் சைடில் இருக்க டேர்ம் இந்த பக்கம் கொண்டு வந்தால் மைனஸில் வந்துடுமா? ஸோ எனக்கு என்ன இருக்கும், லாக் ஆஃப் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் லாக் ஆஃப் மாடுலஸ் tan ஒய். ஸோ மாடுலஸ் போட்டு எழுதுகிறோம், ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் சி. ஓகே. ஸோ இப்போது நமக்கு மறுபடியும் ஒரு ப்ராப்பர்ட்டி நான் ரீகால் பண்ண விரும்புகிறேன். லாகோட ப்ராப்பர்ட்டி, லாக் ஆஃப் ஏ மைனஸ் லாக் ஆஃப் பி. அதனுடைய ப்ராப்பர்ட்டி என்னப்பா, லாக் ஆஃப் ஏ பை பி, அப்படி தானே? ஸோ இப்போ இதை நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், மைனஸில் வந்துடுச்சா? மைனஸில் வந்த பிறகு இங்கே எனக்கு பார்த்தீங்கன்னா லாக் ஏ மைனஸ் லாக் பி. ஏக்கு பதிலாக யார் இருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ். பிக்கு பதிலாக எனக்கு யார் இருக்காங்க, மாடுலஸ் ஆஃப் tan ஒய் இருக்காங்க. ஸோ இதை நான் எப்படி எழுதுனா, லாக் ஆஃப் 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் ஹோல் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் tan ஒய். ஓகே. ஸோ இப்போ என்ன இருக்குது, இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். இப்போ லாகோட லாக்னு ஒன்று இருந்தாலே என்ன அர்த்தம்னா, இந்த பேஸ், இந்த இடத்துல பேஸ், இது பேர் பேஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த இடத்துல எனக்கு இ இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, லாகோட ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, லாக் பேஸ் பி மேலே ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னு இருக்குன்னா, இந்த பி பவர் எக்ஸ் இப்படி இருந்தால் நீங்கள் இப்படியும் எழுதலாம், பி பவர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு கூட எழுதலாம். கேன் ஆல்சோ ரைட் இன் சச் அ வே. அப்படின்னா இங்கே எனக்கு என்ன எழுதலாம், ஹவு கேன் ஐ ரைட், இ பவர் சி எழுதலாமா? ஸோ இ பவர் சி மீதி இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷனை நம்ம அப்படி எழுதலாம். ஓகேவா? ஸோ வாட் இஸ் தட், ஐ ரைட் ஆன் த நெக்ஸ்ட் பேஜ். அடுத்த பேஜில் உங்களுக்கு எழுதுகிறேன். அடுத்த பேஜில் எழுதுனா என்ன வந்திருக்கும், இ பவர் சி. இப்போ நீங்கள் இந்த மாடலஸ் உங்களுக்கு போடணும்னு அவசியம் இல்லை, 1 மைனஸ் இ பவர் எக்ஸ் டிவைடட் பை tan ஒய் அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ இப்போ எனிதிங் பவர் கான்ஸ்டன்ட். ஸோ ஈனா என்ன, ஒரு நம்பர். நம்பர் பவர் கான்ஸ்டன்ட், கான்ஸ்டன்ட் ஒரு நம்பர் தான். ஏ நம்பர் பவர் நம்பர் இஸ் ஆல்சோ ஏ நம்பர். அதை நம்ம என்ன எழுதிக்கலாம், அது ஒரு கான்ஸ்டன்ட் ஏ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாமா? ஸோ இதை நான் ரீஅரேஞ்ச் பண்ணால் என்ன எழுதிக்கலாம், ஹவு கேன் ஐ ரீஅரேஞ்ச்? ஸோ tan ஒய் இஸ் ஈக்குவல் டு 1 by a இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் எக்ஸ். ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஒய்ங்கிற ஃபங்க்ஷனை தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். எப்பொழுது யூஸ்வலாக அப்படி தான் கண்டுபிடிக்கணும். ஒய்ங்கிற ஃபங்க்ஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு சைடில் ஒய், இன்னொரு பக்கம் நம்ம எக்ஸ் அப்படி வச்சுக்கிட்டா கூட ஓகே தான். ஸோ இதை கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதை கூட எப்படி எழுதிக்கலாம்னா, 1 by ஏ ஒரு கான்ஸ்டன்ட் எழுதிக்கலாம். ஸோ இ பவர் இந்த மாதிரி சியை நான் வந்து ஏன்னு எழுதியிருக்கேன்னா, ஸோ இது சாதா சி கூட எழுதிக்கலாம். ஸோ tan ஒய் இஸ் ஈக்குவல் டு சி இன்ட்டு 1 மைனஸ் இ பவர் எக்ஸ். ஸோ இதுதான் நம்முடைய ஆன்சர். ஸோ ஃபைண்ட் த ஜென்ரல் சொல்யூஷன். ஜென்ரல் சொல்யூஷன்னா என்ன, யூ வாண்ட் டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன். ஸோ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுடைய தீர்வு என்னென்னா, இஃப் யூ ஹேவ் அ டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன், அதனுடைய சொல்யூஷன் என்ன, அதனுடைய தீர்வு என்னென்னா, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், அதுதான் உங்களுடைய தீர்வு. டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷனுடைய தீர்வு என்னென்னா, ஒரு ஃபங்க்ஷனை கண்டுபிடிக்கணும். ஜெனரல் சொல்யூஷன்னா உங்களுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கும், அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு மதிப்பு என்னன்னு தெரியாது, யூ டோன்ட் நோ எ ஸ்பெசிஃபிக் வேல்யூ. அது வந்து வெறும் கான்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு அது எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இதுதான் நம்முடைய ஆன்சர். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் லெட் மீ நோ இன் தி கமெண்ட்.
டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் லவ் யூ. நன்றி.